ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பண்ண ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கப்பளவில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது. கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது, இதுவும் 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க. கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக செவந்து பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பொடியை நறுக்கினது, இதுவும் கப்பளவில் 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க. அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு இதை கலந்து கொடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கறி மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், மசாலா நல்லா வெந்து அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடுங்க. மட்டன் அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து தண்ணி விட்டு வருங்க, அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மட்டன் நல்லா தண்ணி விட்டு மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. மட்டன் முழுமையாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு இதை வேக விட்டுறலாம். மட்டன் முழுமையாக வேகக்கூடாது, 3/4 பங்கு தான் வேகணும். அதனால் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் 3/4 பங்கு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மட்டன் வந்து முழுமையாக வேகலை, 3/4 பங்கு அளவுக்கு தான் வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க, ஒரு சிலர் முருங்கைக்காய் சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. மட்டன் முழுமையாக வெந்து வரட்டும். 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மட்டன் முழுமையாக வெந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை சுட சுட சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.